ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. ரவி மோகன் அவர்கள் வந்து புதுசா ஒரு ஸ்டுடியோ தொடங்கி இருக்காரு. ஜெயம் ரவி குறித்து நான் விமர்சனம் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரவி மோகன் ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறதுனால அதில் நமக்கு ஏதாவது லாபமா நஷ்டமா ஒன்றும் கிடையாது. அவர் பணம், அவர் கஷ்டம், அவர் உழைப்பு, அவர் ரன் பண்ணுறாரு, அவர் வெற்றி அடையட்டுன்ற அந்த வார்த்தையை வேணால் நம்ம சொல்லுமே தவிர நமக்கு அதில் எந்த பொறாமையோ எதுவுமே கிடையாது. ஆனால் வருத்தம் இருக்குது. நிவேதா பித்ராஜ் அவர்கள் கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தன்னோட காதலனோட ஒரு போஸ்ட் இன்ஸ்டால போட்டிருக்காங்க. முன்னாடி ஒரு பேச்சு இருந்துச்சுலே, இவங்களுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் திரு உதயநிதி அவர்களை கனெக்ட் பண்ணி சில சரி ஏன் பயப்படுறீங்க இருக்கு, அதானே உண்மை. இதை யார் பார்த்தாங்க? நான் நிவேதா பித்ராஜ் சொல்லணும். ஏன்னா இவர் என்னை தப்பு பண்ணிட்டாரு, நான் பாதிக்கப்பட்டேன், அவரால் அவங்க சொல்லணும். அல்லது இந்த தரப்பில் சொல்லணும், அவங்க நான் நேசிச்சேங்க, அவங்க என்னை கைவிட்டு போயிட்டாங்க, இல்லை என்னை ஏமாத்தாங்க சொல்லணும். இப்படி ரெண்டு தரப்புலையும் எதுவுமே சொல்லாத போது ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சினிமா சார்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரவி மோகன் அவர்கள் புதுசாக ஒரு ஸ்டுடியோ தொடங்கியிருக்காரு, ரவி மோகன் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. அவங்களும் அவங்களோட தோழியாக சொல்லப்படுற கனிஷாவும் சேர்ந்து ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரோகோட்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விட்டுருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு பரவலாக எல்லாரோடும் பேசப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்காது. அந்த ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது பார்த்தீங்களா? நிறைய பேர் அதை பார்த்துட்டு வேற அவரோட லைஃபே எடுத்திருக்காரு இந்த படத்துல வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. ஜெயம் ரவி குறித்து நான் விமர்சனம் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜெயம் ரவி இன்னைக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த சர்ச்சை ஓடிச்சு இல்லையா, அந்த டிவோர்ஸ் சர்ச்சை இதெல்லாம் போகும்போது நான் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக தான் நான் பேசினேன். அவர் விமர்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் யாரோட இணைச்சி பேசப்படுறாங்களோ அவங்க இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பேசணும். நார்மலாக என்ன எல்லாரும் பேசினா அதான் பேசணும். ஆனால் ஜெயம் ரவியை எப்போவுமே எனக்கு ஒரு நெகட்டிவான பார்வையில் நான் பார்க்கவே விரும்பல. ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கல ஜெயம் ரவியை. ஜெயம் படத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். அவருக்கும் சினிமா கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் வரும்போது, பலரை பற்றி வரும்போது அவரை பற்றி எப்படியான விமர்சனங்கள் வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். அவர் நல்ல குடும்பத்தில் பிறந்த, நல்ல தாய்க்கு பிறந்த ஒரு பிள்ளையாக தான் ஜெயம் ரவி நம்ம பார்க்குறோம். நான் அப்படி தான் பார்த்தேன். நான் அதனால தான் நான் ஜெயம் ரவியை நான் விமர்சனம் பண்ணவே இல்லை. ஒரு நல்ல குடும்பம் கிடக்கூடாது அப்படின்ற அந்த பார்வையில் தான் நான் என்னுடைய விமர்சனங்களை நான் எடுத்து வச்சேன். அது பார்த்தீங்கன்னா மற்றொரு பார்வைக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏதோ பார்த்தீங்கன்னா இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆச்சு. அது கோர்ட்டில் கேஸை போட்டாங்க. ஒரு 26 சோஷியல் மீடியாவில் கேஸை போட்டிருக்கிறாங்க. அதில் 24வது ஆள்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? அது கோர்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம அதை பற்றி பேசவே இல்லை. நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், ஜெயம் ரவி இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஜெயம் ரவி ஒரு நல்ல மனுஷன் தான். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில தென்றலே வீசாதில்ல, சில நேரங்களில் புயல் வீசும். அந்த புயலில் விழுந்துடாமல் தாங்கி பிடிக்கணும். அவங்க அம்மாவோட சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் சின்ன வயசில் அவங்க குழந்தை விழுந்துட போகிறாங்க. நான் நேற்றுக்கு உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி போடும்போது பார்க்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு எனக்கு. இதை கடந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். சரி, நான் அடிக்கடி அந்த ரீலில் வேறு நின்றுட்டே இருக்கா, சரி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு முழு நிகழ்ச்சியும் நான் பார்த்தேன். இதில் அந்த பெண்ணை பற்றி நான் எதுவும் விமர்சிக்க விரும்பவே இல்லைன்னு வச்சுங்களேன். நான் வாழ்க்கையில் சில பேரை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரவே கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா? சில பேர் நினைப்போம்ல, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த ஒரு முகம் வரவே கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அது யார் வேணாலும் நினைப்போம். நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த நீங்க சொன்னீங்கல்ல, அந்த நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வர வேணாம்னு நான் நினைக்கிறேன். நான் அதை பேசவே இல்லை. என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அழறது தான். அது கண்ணீர் விடுறாங்கல்ல, ஜெயம் ரவி அம்மா, அது கண்ணீர் விடுறதும், இவர் அவங்க மேலே சாஞ்சிக்கிட்டு இவர் கண்ணீர் விடுறதும், இதை பார்த்துட்டு நான் கேட்டால் நம்மக்கிட்ட இருக்க பலவீனம் கேட்டால் எவ்வளோ வேணாலும் கோபமாக எவ்வளோ வேணாலும் தைரியமாக பேசுவோம். ஆனால் யாராவது அழுதாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலையும் தண்ணி வந்துடும். அது நம்மளுடைய பலவீனம். அது எனக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது ஏன்டா பார்த்தோன்னு ஆயிடுச்சு. நம்ம ஏன் இதை பார்த்தோம்? இதை பார்க்காம இருந்துருக்கலாம். இப்போ ரவி மோகன் ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறதுனால அதில் நமக்கு ஏதாவது லாபமா நஷ்டமா ஒன்றும் கிடையாது. அவர் பணம், அவர் கஷ்டம், அவர் உழைப்பு, அவர் ரன் பண்ணுறாரு, அவர் வெற்றி அடையட்டுன்ற அந்த வார்த்தையை வேணால் நம்ம சொல்லுமே தவிர நமக்கு அதில் எந்த பொறாமையோ எதுவுமே கிடையாது.
ஆனால் வருத்தம் இருக்குது. எதனால? அம்மாவை கூப்பிட்டவர் ரவி, என் கேள்விக்கு ரவி பதில் சொல்லுவார் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தாருன்னா, ஆனால் பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்து இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில் வந்து அம்மாவை அழைச்சார். அம்மா கிட்ட ஏகப்பட்ட வருத்தம் இருக்குது. அந்த கண்ணீருக்கு மிகப்பெரிய பொருள் என்னன்றது எனக்கு தெரியும். அது மற்றவர்கள் கூட சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த கண்ணீருக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு. அது சில பேர் கமெண்ட்டில் கூட போட்டிருந்தாங்க. அண்ணனை வந்து அழைச்சிருந்தாரு. அண்ணன்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணீர் வரலையே தவிர அந்த அந்த சோகமும் அந்த ஏக்கமும் அந்த தவிப்பும் இருந்தது. இப்போ நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தான் ரவி கிட்ட. மனைவி கூட அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். தனிப்பட்ட லைஃபை அவர் டைவர்ஸ் பண்ணுறாரு போட்டிருந்தேன். ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளைகள் வரல? அவர் அழைச்சாரா அல்லது வந்து அழைக்கலையா அது நமக்கு தெரியாது. அது அவர் தான் சொல்லணும். யார்? ரவி தான் சொல்லணும். நான் வந்து என் பிள்ளைகளை அழைச்சேன், அவங்க அனுப்பலை அப்படின்னு கூட சொல்லட்டும். ஏதாவது ஒன்று சொல்லட்டும். நான் கேட்குறது இந்த ஒரு மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் இருக்கிற இந்த மூமெண்ட்டில் உங்கள் மனைவி நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏன் கூப்பிடலன்னா அது நம்ம கேட்கவே போகிறோம். அதுக்குள்ளே நம்ம போகல. ஏன் வந்து பிள்ளைகளை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடல? அதை பற்றி பேச்சும் எதுவுமே மென்ஷன் பண்ண. வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான இப்போ அப்பாவை நீங்கள் வந்து கூப்பிட்டுருக்கலாம். அம்மாவை கூப்பிடும்போது அப்பாவை கூப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க. அவர் அப்பாவை வந்து அவர் வராமல் வந்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு குடும்பமாக இருக்குது இல்லையா? இப்போ டிவோர்ஸ் ஆகலை தான், அதுக்காக நீங்கள் உங்கள் மனைவி கூப்பிட்டீங்கன்னா நான் கேட்கவே இல்லை. நான் அந்த இதுக்கு போகவே இல்லை. இந்த பஞ்சாயத்துக்கே நான் போகல. ஏன்னா நமக்கு அவசியமும் இல்லை. ஆனால் ரவி ஏன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து கூப்பிடலை? யாருமே இதை கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? இப்போ என்னை இழுத்து விட்டீங்க. இப்போ நான் கேட்குறேன். எனக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன், ரவி வந்து பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். இங்கே சொல்கிறேன். எங்கேயோ ஒரு மனுஷன் சில நேரங்களில் ஸ்லிப் ஆகிடுவாங்க. அவர் ஸ்லிப் ஆனாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது வேற. நான் ஸ்லிப் ஆகிட்டார்னு நான் சொல்லலை. ஆனால் நான் கேட்குறது இந்த ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. யாரும் கேட்கவும் இல்லை. நான் கேட்குறேன், ஏன் பிள்ளைகள்? எப்படி தான் உங்கள் பிள்ளைகள் தானே. மனைவி நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறீங்க, அது அவங்க கோர்ட் என்ன முடிவு பண்ணுறதோ அது வேறு. நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. அவங்க ஜீவனம்சம் கேட்குறாங்க போனாங்க, அந்த பஞ்சாயத்து நமக்கு வேண்டாம். ஏன் வந்து நீங்கள் பெற்ற பிள்ளைகள் வந்து உங்களுடைய வந்து ஒரு அற்புதமான ஒரு மூமெண்ட். இது ஒரு பிக் ஸ்டெப். கரெக்டானே? இதில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்கள் பிள்ளைகள் உங்கள் பக்கத்தில் இருக்கணும்ல. ஏன் அதை தவிர்த்தீங்க? மனைவியை தவிர்த்துருங்க, மாமியாரை தவிர்த்தீங்க, மாமனாரை தவிர்த்தீங்க, நீங்கள் எல்லாரும் தவிர்த்துடலாம். அம்மாவை கூப்பிட்ருக்கீங்க, அண்ணனை கூப்பிட்ருக்கீங்க, ஏன் உங்கள் பிள்ளைகளை கூப்பிடு சொல்லுங்கள். பர்சனல் நீங்கள் சொல்லலாம், நான் ஓகே பர்சனலாக நான் விட்டு போயிடுவோம். இந்த கேள்வி கூட தவிர்த்துருவோம். அவர் இஷ்டம். எல்லார் மனசில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ரவி வந்து தன் பிள்ளைகளையும் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கூப்பிட்ருக்கணும். அவனும் ஆளாயிட்டானுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் ஒரு 4 வருஷம் போனால் அவனும் ஹீரோவை நடிப்பான். விடாமல் இருந்திருக்கலாம். இல்லை நான் இல்லை அது தெரியாது இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் கூப்பிட்டாரா இல்லையா அது அவர் தானே சொல்லணும். நான் கூப்பிட்டேன், அவங்க வந்து மறுத்துட்டாங்க, அலோவ் பண்ணல அப்படின்னு கூட சொல்லட்டும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரைட், ஓகே, அப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல பேங்க்ல இருந்து வேற நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் சகஜமா ஒரு மனுஷனோட லைஃப்ல. இது ஒருவேளை பெரிய பெரிய வந்து நான் கொள்ளையை அடிச்சாரு. இங்க நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், இங்க சீட்டிங் தான் வந்து அவமானமான விஷயம். டிஃபால்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண விஷயம். அது முதல்ல தெரியாமல் இருக்கிறான் பல பேர். இவர் வந்து பேங்க்கை மோசடி பண்ணிட்டாரா ரவி? கிடையாது, இது டிஃபால்ட்டு. அது எல்லாருக்கும் நடக்கும். ஒரு இஎம்ஐ கட்டுறோம்னா அடுத்த இஎம்ஐ கட்டுறோம், இல்லை 10 இஎம்ஐ சேர்த்து கட்டுறோம், இல்லை கோர்ட்டில் கூட போய் செட்டில்மெண்ட் பண்ணுறோம். அதெல்லாம் வேறுமா. இங்கே சீட்டிங்கிறது வேறுமா. ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கொடுத்து ஏதாவது வந்து சொத்து வாங்கிட்டாரு, இல்லை ஒருத்தர் ஏமாற்றிட்டாரு, இல்லை கொள்ளை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. சொல்லுங்கள், அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா? கிடையாது. இந்த பேங்க்கில் வந்து இதெல்லாம் பெரிய வந்து தொழிலதிபர்களுக்கு இந்த மாதிரி சில பேர்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். பேங்க்கில் நோட்டீஸ் தானே அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஜப்தி நோட்டீஸ்னா ஆமாம் பணம் கட்டுறாங்க, ஜப்தி நோட்டீஸ் அனுப்புவாங்க. பணம் கட்டிட்டாங்கன்னா ஜப்தி நிறுத்திடுவாங்க, அவ்வளோதான். நாளைக்கே கட்டிட்டு போகிறாரு, இல்லை அடுத்த மாதம் கட்டுறாரு, இல்லை ஜப்தி பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஜப்தி பண்ணிவிட்டு வந்து மீதி அமௌண்ட்டை கூட செட்டில் பண்ணுங்க, எனக்கு நீங்கள் வீடு எடுத்துட்டு எனக்கு வந்து பணத்தை அமௌண்ட் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சகஜமா. இதெல்லாம் சொத்து வாங்குறதும் சொத்து விற்கிறதும் வந்து சில நேரங்களில் இதுதான் இங்கேதான் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்கல்ல, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சில பேர்களுக்கு வந்து இப்படியான சில அரசியல்லாம் நடக்கும். ரவிமோகனுக்கு இப்படியான வந்து ஒரு இதெல்லாம் ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்களா, அவங்களுக்கு போகாதா தகவல்? சார் உங்கள் இந்த பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 டியூ கட்டவே இல்லை சார் ரவி, ஆனால் அவர் வந்து ரவிமோகன் ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிக்கிறார் சார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உடனே சொன்னோம்
அப்படியா அப்போ நம்ம இறங்கலாம்ப்பா ஆக்ஷனில், இனிமேல் நம்ம வெயிட் பண்ண வேணாம்ப்பா அப்படி கூட சொல்லுவாங்க. இல்லை பேங்க்குக்கு வேறு யாருனா கூட ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. யாராவது தொழில் ரீதியான வந்து உடனே நான் இது சொன்ன உடனே நீங்கள் அப்படி போயிடக்கூடாது, ஆர்த்தி பக்கம் போயிடக்கூடாது. தொழில் ரீதியாக யாராவது போட்டியாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கூட, இல்லை ரவிக்கு யாராவது வேண்டாதவங்க இருந்தாலும் கூட இந்த மாதிரி வந்து ஒரு தகவல் சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஜப்தி நோட்டீஸ் அனுப்புங்க. என்னங்க நம்மக்கிட்ட பாக்கி வச்சுட்டு அவர் வந்து ஸ்டுடியோலாம் ஓப்பன் பண்ணுறாருங்க, அவங்க கஷ்டம். அதில் இதுக்கு பின்னாடி எவ்வளோ கடன் இருக்குது, யார் யார் ஃபண்டு கொடுத்துருக்காங்க, என்ன பிரச்சனை எல்லாம் ரவிக்கு தான், அவருக்கு தானே தெரியும். சொல்லுங்கள், அவர் பேங்க்கை வந்து மோசடி பண்ண, பேங்க் மோசடி கிடையாதுமா, இதெல்லாம் நிறைய பேர் புரியாமல் பேசிட்டு இருக்காங்க. இல்ல அது ஒரு பேச்சா மாறும்ல, இது ஸ்டுடியோ தொடங்குறாரு நீங்க நாளைக்கே கட்டிட்டா என்ன வந்து அவன் வந்து அது வெளியே தெரிய போதா? இப்போ நான் கேட்குறேன், சிவாஜி வீட்டில் வந்து சொன்னாங்க பேங்க் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கோர்ட் வரைக்கும் போச்சு சிவாஜி வீட்டை வந்து ஜப்தி பண்ண சொல்லிட்டு. இப்போ என்ன ஆச்சு? ஜப்தி நடக்கலைல்ல. அப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் செட்டில் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். யாரோ எப்படியோ ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி அந்த ஜப்தி வந்து நடக்கலை. ஜப்தி நடக்கலன்னா அதை பற்றி யாரும் பேசவே மாட்டீங்க. இப்போ பேச வேண்டியது என்ன? நல்ல விஷயம் பேசணும். ரவி மோகன் வந்து ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கிறாரு, நல்ல விஷயம், பாசிட்டிவான அதை பேசுங்க. ஜப்தி வாய்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ சிக்கல் இருக்குது என்ன தெரியும்? அது 2 பேருடைய பார்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க, 2 பேர் ஜாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராப்ளம் இதெல்லாம் உள்ள சிவில் நேச்சர்மா, இதெல்லாம் உள்ளே போய் நம்ம என்னன்னு தெரியாமல் சொல்லக்கூடாது. ஆனால் ஜப்தி நடவடிக்கை இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மோசடியில் வராது, டிஃபால்ட்டு. அவங்களால கட்ட முடியல, நாணயம் தவறினவங்கன்னு வேணால் சொல்லுங்கள். மோசடிக்கும் நாணயம் தவறத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மோசடினா வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து தராமல் ஏமாத்திடுறது, இல்லை வந்து ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கொடுத்து பணத்தை வாங்கிறது, அப்படி தான், அதுதான் மோசடி. தலைமறைவாகிறது இதெல்லாம் இருக்குது. ஜெயம் ரவி வந்து ரவி மோகன் தலைமறைவாவில் இன்றைக்கும் பப்ளிக் முன்னாடி தான் இருக்கிறாரு. ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, கோலிவுட்லேயே வந்து ஒரு லேசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வலை இருக்குது, உண்மைதான். கண்டிப்பாக இது வந்து அவரால் வந்து அவர் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும், அவரை வந்து நம்ம வந்து ஒரு மோசடி நபர், பேங்கை ஏமாற்றிட்டு ஜப்தி வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படிலாம் நினைக்கும். அவர் சொல்கிறாருல, அங்கேயே சொல்கிறாருல, நேற்று முந்தானத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்து சொல்கிறாருல, அதுக்கு தில்லு வேணும்ல. அந்த ஓப்பன் ஸ்டேஜில் சொன்னாரா இல்லையா? வேற யாரும் இருந்தால் அப்படியே ஷையாக அப்படி போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. அவர் ஓப்பனாக சொல்கிறாருல. ஸோ அதனால் எனக்கு நான் தனிப்பட்ட அவர் வந்து நான் பேசுகிறது கேட்டால் வருத்தமான விஷயமா நான் பார்த்தது 2 விஷயம் கேட்டால், அந்த அம்மா அழுகைக்கு ஒரு மீனிங் இருக்குது, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று, அவருடைய கண்ணீருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. நான் சொல்கிறது ஜெயம் ரவியோட கண்ணீருக்கும் வந்து எனக்கு ஜெயம் ரவி சொன்னால் தான் பிடிக்குது, ரவி மோகன் சொன்னால் பிடிக்கவே மாட்டேங்குது. ஜெயம் ரவியோட அந்த கண்ணீருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அதாண்டி ஒரு கேள்வின்னு கேட்டால், பிள்ளைகள் ஏன் வரல? இந்த ஒரு அற்புதமான ஒரு மூமெண்ட்டில் ஏன் பிள்ளைகள் வரலன்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அப்பா கூட இருக்கு பிள்ளைகள் பயணிக்கலாம்ல, மனைவி தான் பயணிக்கல, வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க, சரிங்களா? மாமியார் வேணாம், மாமனார் வேணாம், அண்ணா அப்பா அம்மாவை கூப்பிடும் போது நீங்கள் பிள்ளைகளை கூப்பிடணும்ல. எனக்கு அந்த விஷயத்தில் ரவி மேலே ஒரு வருத்தம். கண்டிப்பாக இதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அடைப்பு விடுத்தாரா இல்லை வர முடியாமல் போச்சா அப்படின்றது அது சொன்னால் தான் தெரியணும். கண்டிப்பாக சொல்லிடணும்ல, அப்போதான் சும்மா வந்து வெறும் வாய்மல்றவங்க இது ஒரு இதுவாகிடுது இல்லையா, அது சொல்கிறேன். நிவேதா பித்ராஜ் அவர்கள் வந்து கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தன்னோட காதலனோட ஒரு போஸ்ட் இன்ஸ்டால போட்டிருக்காங்க. சரி, அது விநாயகர் என்ன விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவங்க நல்ல நாள் அப்படின்னு விட்டு போறீங்க போட்டிருக்காங்க. ஆனா முன்னாடி ஒரு பேச்சு இருந்துச்சுல, இவங்களுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் வந்து தொடர்புக்கு இவங்க 2 பேரும் வந்து காதலா இருப்பாங்க வளர்ச்சி அதெல்லாம் பேசுறீங்க. அரசியல்வாதியை நீ ஏன் பேசுறீங்க? எல்லாம் பேசுறதான நேருக்கு நேரு அது என்னன்னா, திரு உதயநிதி அவர்களை வந்து கனெக்ட் பண்ணி சில வந்து சரி ஏன் பயப்படுறீங்க இருக்கு, அதான உண்மை. இதை யார் பார்த்தாங்க? யாராவது வந்து பார்த்தாங்களா? யாராவது டிக்ளேர் பண்ணாங்களா? ஒன்று பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, இல்லை அந்த உயர்ந்த பதவி கூட விட்டுருங்களேன், ஒரு கௌரவமான ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது இந்த மாதிரி சொன்னால், அதை வந்து ஒரு நல்லா புரிஞ்சுங்க, யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டு, இப்போ 2 தரப்பில் ஒரு ஆணுக்கு, இப்போ இவங்களை விட்டுருங்க, ஒரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைச்சி பேசுகிறேன்னா, யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இவரால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு நடிகை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு அரசியல் தலைவர் வந்து என்னை வந்து சீரழிச்சிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த வடசனையில் ஒரு பொண்ணு நடிப்பாங்கல்ல, அவங்க பேர் என்ன, ஆண்ட்ரியா, அவங்க வந்து போட்டுனே இருந்தாங்க, ஒரு அரசியல்வாதி அவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு, என்ன நாசமாக்கிட்டாரு, அது ஆக்கிட்டாரு, இது பேரே சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த அரசியல்வாதி யாருன்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை வெளியிடவே இல்லை அவங்க. அப்புறம் என்னடான்னா ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகிட்டுருக்கு. அது வந்து
இப்படி வந்து செய்தி வந்தால் கூட பரவாயில்ல. இப்போ 2 தரப்புல நீங்கள் வந்து 2 பேரை இணைச்சி நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ அது அரசியல் காரணமாக இருக்கட்டும், இல்லை அரசியல் அல்லாத காரணமாக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதிக்கும் இவங்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் லாங்குவேஜில் சொல்கிறேன். அப்போ யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்க சொல்லணும், இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. இப்போ சுசித்ரா சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அவங்க பேர் என்ன சொன்னீங்க, என்ன பித்ராஜ்? நிவேதா பித்ராஜ் சொல்லணும். ஏன்னா வந்து இவர் வந்து என்னை வந்து என்கிட்ட தப்பு பண்ணிட்டாரு, நான் பாதிக்கப்பட்டேன், அவரால் அவங்க சொல்லணும். அல்லது இந்த தரப்பில் சொல்லணும், அவங்க நான் நேசிச்சேங்க, அவங்க என்னை வந்து கைவிட்டு போயிட்டாங்க, இல்லை என்னை ஏமாற்றிட்டாங்க சொல்லணும். இப்படி 2 தரப்புலையும் வந்து எதுவுமே சொல்லாத போது ஒரு அரசியல்வாதியை வந்து அரசியல் ரீதியாக வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு கதையை எடுத்து விட்றான், யாரோ ஒருத்தர் எடுத்து விட்றான்னு வச்சுங்களேன், அதை பிடிச்சின்னு தொங்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்களுக்கு திமுகவுக்கு சர்வசாதாரண விஷயமா இது. கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதாவது இப்போயாவது டிஜிட்டல் மீடியா இருக்குது, மீம்ஸை போட்டு கலாய்க்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து அரசல் புரசலாக அந்த குடும்பத்தில் இருக்கும் யாராவது சொல்லணும். 2 தரப்புலும் பேசலாம் கூட. நிவேதா பித்ராஜ் குடும்பத்திலையோ அல்லது வந்து திரு உதயநிதி அவர் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட பரவாயில்ல. எங்கேயுமே இந்த குற்றச்சாட்டு வரவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்படி நீங்கள் எடுத்துங்களேன், வந்து விஜய் வந்து த்ரிஷாவோட லிப்லாக் கொடுத்தாரு, லிப்லாக் கொடுத்ததுனால தான் வந்து அந்த குடும்பமே வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மீடியாக்களில் சில பேர் எடுத்து விட்டாங்க. சரிங்களா? லிப்லாக் கொடுத்ததுனால தான் அது உண்மையிலேயே அந்த இதுவாச்சா, இல்லை அதை தாண்டியில் வேறு ஏதாவது இருக்குதான்றது அந்த குடும்பத்தில் அவங்க ஏதாவது சொன்னால் தான் தெரிய வரும். அந்த குடும்பத்தில் அவங்க யாரும் சொல்லவே இல்லை வந்து. ஆனால் விஜய் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சினிமாவை தாண்டி சில போட்டோக்கள் வெளியே வந்தது. நாயை தூக்கி வச்சுன்னு கொஞ்சிறது, அவங்க ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து லவ் ஃபார் எவர்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் போடுறது, இப்படியான ஒரு விஷயம் இருக்கும்போது அப்போ அதை வந்து ஒரு யூகமாக எடுத்து கூட பேச முடியும். என்னங்க அவங்க பர்த்டேக்கு வந்து இப்படி வந்து லவ் ஃபார் எவர்னு போடுறாங்க, அவர் வந்து நாய்க்குட்டியை தூக்கி வச்சுருக்காரு, இது சினிமாவில் ஒரு காட்சியே கிடையாதுங்க, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு ஃப்ளைட்டில் இருந்து ட்ராவல் பண்ணாங்க, இப்படி செய்தி இருந்ததுன்னா அதை எடுத்து பேசலாம். கொஞ்சமாச்சு ரைட்டு ஏதோ ஒன்று இருக்குங்க அப்படின்னு சொல்லி கூட பேசலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவர் தனி ஃப்ளைட்டில் போனாரா? இல்லை. சரிங்களா? கார் ரேஸ்ன்றது காமன். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துலையும் லிங்க் ஆகல. அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோ இல்லை சுற்று வட்டத்தில் இருக்கவங்களோ யாரும் பேசவே இல்லை. எல்லாமே சமூக வலைதளத்தை பேசுகிறாங்க. சமூக வலைதளம் இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே பாத்திமாவுக்கும் வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அவரை வந்து அவங்கள வந்து காரில் கடத்திட்டாங்க, தூக்கிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது செய்தி வந்துட்டு பல அதிமுக மேடையிலேயே குற்றம் சாட்டினாங்க. அந்த அம்மா உட்கார வச்சுட்டே பேசினாங்க. இதுதான் கொடுமையான விஷயம். யாரை வச்சுட்டு? பாத்திமா உட்கார வச்சுட்டு அந்த மேடையில் உட்கார வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பேசினான். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லை. எதுவுமே ஆதாரம் இல்லாத செய்தி. இது வந்து டிஜிட்டல் மீடியா இல்லாத காலத்தில் இப்போ வந்து இப்போ சொல்லுவாங்க இது வெறும் கிளாஸ்லேயே ஆற்றணுங்க. இப்போ வந்து இப்போ சொல்லுவாங்களே பாயாசமே இருக்குது, ஆற்ற தானே செய்வானுங்க. சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது. அப்போ எல்லோரும் ஆற்ற தானே செய்வாங்க. நான் யாருக்கும் சப்போர்ட்டெல்லாம் பேசலமா. நான் மீண்டும் சொல்கிறது கேட்டேன், இந்த சைடில் அந்த சைடில் யாராவது சொல்லணும், இல்லை 2 குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லணும். இந்த பொண்ணால் எங்கள் குடும்பமே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இவர் தரப்பில் சொல்லணும், இல்லை அந்த பெண் தரப்பில் சொல்லணும். கேட்டால் எங்கள் வந்து எங்கள் பொண்ணோட வாழ்க்கை போயிடும். ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளையை சூஸ் பண்ண நேரத்தில் இந்த கதையை நீங்கள் எடுத்து வரீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் பேசப்பட்டது. நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஒருத்தர் வந்து சவுக்கு சங்கர் வந்து அந்த மீடியாவில் உட்காந்து 50 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துட்டாரு கூட சொன்னார். டாக்குமெண்ட்டு நம்ப முடியுதா? எவிடன்ஸ் வீடு வாங்கி கொடுத்துட்டா பத்திரம் இருக்கும்ல, யாருக்கிட்ட வாங்கினாங்கன்னு தெரியும்ல, ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. வெறும் வார்த்தை. என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா மாலதிக்கு 4 கோடியில் வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறான். இது எப்படி இருக்கு? எப்படி அவன் 50 கோடின்னு சொன்னான், அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். யார்? சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போன உடனே அவன் 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துட்டான் மாலதிக்கு. மாலதி யாருன்னா அது இன்னொருத்தவங்க கொண்டாட்டி. அது டைவர்ஸ் அதுக்கப்புறம் அது. இப்போ புரியுதுங்களா? நாக்குக்கு நரம்பு இல்லை, எப்படி வேணாலும் பேசலாம். ஒன்று கிடைச்சிடக்கூடாது. ஆமாம், அதை சொன்னது யார்? மாரிதாஸ். மாலதிக்கு 4 கோடிக்கு வீடு வாங்கணும்னு சொன்னது மாரிதாஸ் எவிடன்ஸ் போடுறாரு, சில டாக்குமெண்ட்லாம் போட்டார். ஆனால் சவுக்கு சங்கர் வந்து உதயநிதி வந்து 50 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு. அதுவும் எங்கே? ஸ்ரீலங்கா. இங்கே கேட்டால் நீங்கள் லோக்கலில் கேட்டால் டாக்குமெண்ட்லாம் கேட்பீங்களே, தூரமாக சொல்லிடும். எப்படி? அடுத்து இன்னொரு நாட்டை சொல்லிட்டு தொந்தரவு பாருங்க. இவங்க எல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனாலமா சேரு சகதி மண் தூசி எல்லாம் படும். பொது வாழ்க்கையில் இருந்துட்டா எல்லாமே படும். முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கலாம். அதை தாண்டி பொது வாழ்க்கையில் சேர்த்து தூக்கி வீசணும்னு முடிவாயிடுச்சுன்னா
அது உதயநிதியும் தப்பிக்க முடியாது, எடப்பாடியும் தப்பிக்க முடியாது, யாருமே இந்த மு.க. ஸ்டாலின் தப்பிக்க முடியாது, நானும் தப்பிக்க முடியாது, யாரும் பொது வாழ்க்கையிலும் வந்துட்டாக்கா யார் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வரும். புரியுதா சொல்றது? அதை நம்ம வந்து சில நேரங்கள் பண குற்றச்சாட்டு வரும். இவங்ககிட்ட காசு வாங்கிட்டான், அவங்ககிட்ட காசு வாங்கிட்டான், இவங்ககிட்ட காசு வாங்கி பேசிட்டான், அவங்ககிட்ட காசு வாங்கி பேசிட்டான் பேசுவானுங்க. இவங்க பக்கத்தில் வந்து எண்ணி கொடுத்தா மாதிரி. சரிங்களா? சில நேரங்கள் பெண்கள் குற்றச்சாட்டு வரும். புரியுதா சொல்ல? லிஃப்ட் கொடுத்தா கூட சொல்லுவானுங்க, அதுதான் நான் சொல்லலை, அதுதான் இதுன்னுவானுங்க. அதெல்லாம் நடக்கிறது இல்லை. பொது வாழ்க்கை இதெல்லாம் சகஜமா. சோஷியல் மீடியாவுக்கு ஏதாவது ஒரு தீனி வேணும், அதை இவங்க எப்படி எடுத்து பேசுகிறாங்க. நான் யாருக்கும் முட்டு கொடுக்கவே இல்லை. யாராவது ஒரு சைட்லேருந்து சொல்லணும், இல்லை சொந்த பந்தங்களே யாராவது சொல்லணும். சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசுறதை வச்சு ஒரு கண்டென்ட்லாம் நம்ம கொண்டு போக முடியும். ஆதாரம் இருந்தால் பேசலாம், ஆதாரம் கிடையாது. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆதாரமே வேணாம், குற்றச்சாட்டாவது இருக்கணும். சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க சொல்லணும், என்ன அவர் ஏமாத்திட்டா இப்படி இருக்கணும், இல்லை என் குடும்பத்தில் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இப்போ ஒரு அரசியல்வாதி சொல்லி உதயநிதியை உருட்டுறீங்க. நல்லா தெரியும். நம்ம மீடியால சொல்ல நீங்க இல்லம்மா, பொதுவா சொல்றேன். நீங்க இல்ல, பொதுவா சொல்றேன். அதனால தான் நான் எல்லாத்தையும் உடச்சி பேசுறது காட்டினேன். சவுக்கு சங்கர் தான் எடுத்து விட்டது 50 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்து. குற்றச்சாட்டு சொன்னா யாரும் தப்பிக்க முடியாதுமா. குற்றச்சாட்டு சொன்னா நான் வந்து தவிர்க்க முடியாம இதை சொல்றேன். நீங்க பதிவு பண்ண தைரியம் தான் பதிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு தைரியம் இருக்காது அநேகமா. காந்தராஜ் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. காந்தராஜ் யார் தெரியல? சோஷியல் மீடியால இன்னைக்கு அவர் தான் வந்து கிங், அவர் தான் த எம்பரர், அவர் தான். அவர் வந்து என்ன செய்யணுன்னா, ரோகிணி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவரை வந்து என்ன செய்யணுன்னா வந்து கம்ப்ளைண்ட் புகார் பண்ணுறாங்க. ஏன்னா நடிகைகளை அவர் தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்க. உடனே அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வந்து ஏதோ வழக்கு பதிவாக என்னன்னு தெரில. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த காந்தராஜ் கிட்ட போயிட்டு லைனில் நின்னாங்களோ இன்டர்வியூக்கு, அந்த காந்தராஜ் தலைமறைவுன்னு போடுறான். தப்பி ஓட்டம். அவர் தப்பி ஓடுறதா? அவர் ஓட முடியுமா அவரால்? காந்தராஜ் தப்பி ஓட்டம் தலைமறைவுன்னு போடுறான். இதே சோஷியல் மீடியாவில் போடுறான். இதுக்கு சொல்லணும், இதே சோஷியல் மீடியாவில் தினம் 10 பேர் வந்து அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்திருக்கிறது உண்மை. அதே சோஷியல் மீடியாவில் எந்த சோஷியல் மீடியா அவர் நேர்காணல் பண்ணா அதே சோஷியல் மீடியா என்ன சொல்லுதுன்னா, காந்தராஜ் தப்பி ஓட்டம் தலைமறைவுன்னு. அவர் வீட்டில் தான் இருக்கிறார். வீட்டில் தான் இருக்கிறார். இதை விட ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த சோஷியல் மீடியான்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாக்கில் நரம்பு இல்லாதவன்னு சொல்கிறேன். நீங்களாம் பதிவு பண்ணுவீங்களான்னு தெரில, இன்னும் சொல்கிறேன். அதே காந்தராஜ் வந்து என்ன சொல்றீங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு என்னன்னா, அவர் வந்து தெரியும் காந்தராஜ் யாரும் தெரியல. அடிப்படையில் அவர் வந்து ஒரு செக்ஸ் டாக்டர் தெரியும், அப்படி தான் சொல்லணும், புரியாமல் சொல்லுவேன். செக்ஸ் டாக்டர் அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. என்ன அவர் ஒருத்தர் சொல்கிறார் கேட்டிங்கன்னா, அவர் வந்து மேல் வந்து அதாவது கேட்டால் வந்து இன்டர்வியூ ஆங்கர், மேல் ஆங்கர் போனார்னா வந்து சுருக்கமாக முடிச்சிடறாருங்க. இதே ஃபீமேல் ஆங்கர் போனாக்கா ரொம்ப நேரம் பேசுறாரு. சொல்றது யாரு? ஒரு மீடியாவில் இருக்கிற ஒரு ஹெட்டு. எப்படி அவர் வந்து காந்தராஜ் வந்து அவர் வந்து மேல் ஆங்கர் போனா டக்குன்னு முடிச்சிடறாருங்க. இதே ஃபீமேல் ஆங்கர் போனால் ரொம்ப நேரம் பேசுறாரு. அப்போ என்ன சொல்ல வராங்க? அவரும் வந்து பொம்பளை பார்த்து ஜொல்லு வருவார்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் வந்து டாக்டர் படித்ததே அவர் ஜீனியஸ். அவர் அடிப்படை ட்ரீட்மெண்ட்டே வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து செக்ஸாலஜி டாக்டர். அவர் மேலே என்ன குற்றச்சாட்டுன்னா, அவர் வயசு என்ன? கிட்டத்தட்ட 80. சரிங்களா? ஆனால் அவர்கிட்ட வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சமூக வலைதளமும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இப்போ நான் இப்படி எடுத்துங்களேன், எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசி தான் பழக்கம். நீங்கள் சேகர்பாபு மீது அவருடைய கடந்த கால வாழ்க்கையை வச்சு நீங்கள் அவரை என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். சேகர்பாபுனா நார்த் மெட்ராஸில் ஒரு வைப்ரேஷன் இருந்த காலகட்டம் இருக்குது. இப்போது அந்த வைப்ரேஷன் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து அவர் துப்புரவு பணியாளர் விஷயத்தில் தலையிட்டார். வந்து இவங்க வந்து தலையிட எந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமே இல்லாதது. அவர் அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட், அவர் இங்கே வந்து இதில் வந்து தலையிடுறாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டு சொல்லலாம். இதெல்லாம் ரைட்டு, ஓகே. இதெல்லாம் பிரியாவுக்கு வந்து இவர் வந்து அட்வைசராக கூட இருக்கிறாருன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து மீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை இணைச்சி வந்து போடுறது எந்த ஊடக பொறுக்கித்தனம். அது அப்பட்டமான ஊடக பொறுக்கித்தனம். சேகர்பாபு மோதனம்னா நீங்கள் நேருக்கு நேர் மோதணும். சேகர்பாபு நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால், என்னங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய துறையை கவனிக்காமல், இல்லை வந்து பண்ண வந்து பிரியா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறார், அவர் அவங்க மேயர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறார், அவங்க டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறாரு கூட நீங்கள் சொல்லலாம். அதை தாண்டி நீங்கள் சோஷியல் மீடியாவில் எப்படிலாம் சித்தரிக்கிறீங்க? எவ்வளோ மோசமாக இருந்த யாரை மகள் வயசு அவருக்கு, உண்மைதானே இது?
பிரியாவுக்கும் சேகர் பாபுக்கும் பார்த்தீங்கன்னா மகள் வயசு கரெக்டாக. ஸோ ஊடகங்கள் பொறுக்கித்தனமாக நடந்துக்கூடாது. அவர் கேட்ட தப்பு தான் நான் சொல்கிறேன். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் வந்து நீ என்ன சேனல் கேட்குறாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் அதிகார திமிர்த்தனம். அது சேகர் பாபா தான் யாருன்னா அர்த்தம். யாருமே வந்து நீங்கள் என்ன சேனல்லாம் கேட்கக்கூடாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க டிஜிட்டல் ஜேர்னலிசம் ஆயிடுச்சு. அது வந்து அப்டேட் ஆகலை. அவர் சேகர் பாபு அப்டேட் ஆகலை. அந்த கோவத்தில் உள்ள டக்குன்னு கேட்டுருக்கலாம் நீங்கள் எந்த சேனல். அது வந்து ஏற்கனவே வந்து பிரியாவும் கேட்டிருக்கிறாங்க, மேயர் பிரியாவும் கேட்டிருக்கிறாங்க நீ எந்த சேனல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் மக்களோட கேள்வி தான் அவன் கேட்க போகிறான். எந்த மீடியா வந்தாலும் மக்கள்கிட்ட மனசில் இருக்கிறதோ அதுதான் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் வந்து மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேரும் ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் ஊடகங்களும் பொறுக்கித்தனமாக நடந்துக்கூடாது. இல்லை அதை தாண்டி தவறாக சித்தரிக்கிறது, மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரையும் வந்து இணைச்சி வந்து சித்தரிக்கிறதுலாம் கேவலமான விஷயமா. யார் பண்ணாலும் தப்பு தானே. ஊடகம் பண்ண மட்டும் வந்து சரியாது. ஊடகம் பொறுக்கித்தனம் தான். அப்படி பல பொறுக்கித்தனத்தில் வந்து இது ஒரு பொறுக்கித்தனம். துணை முதலமைச்சருக்கும் வந்து நிவேதா பெத்ராஜுக்கும் வந்து தொடரும். ப்ரூவ் பண்ணுங்க, ஆதாரம் காட்டுங்க. நான் கூட தான் 4 இடத்துல 4 ஷூட்டிங்கில் போயிட்டு 4 பெண்களோட வந்து ஆங்கர்கிட்ட பேசுகிறேன். உடனே அதை வச்சுக்கிட்ட சேகவாராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கருக்கும் ஒரு அப்படி சொல்லிட முடியுமா? தப்பு இல்லையா அது? அது எனக்கு அதில் உடன்பாடு. ஊடகங்களும் வந்து பொறுப்பாக நடந்துக்கணும், பொறுக்கித்தனமாக நடந்துக்கூடாது. ஸோ சினிமா சார்ந்து நிறைய விஷயங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.